ஸோ அந்த நான் கூட அடிக்கிறதுக்கு இதில் இந்த கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது 115 கிராம். இப்போ இதை இந்த கிரைண்டரில் போடுங்க. இந்த இருக்கு நான் தண்ணியில் வந்து நனைய வச்ச காஞ்ச மிளகாய் இருக்கு 25 கிராம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேருங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்கு, 1/3 கப் எல்லாடிக்கு 80 மில்லிலிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை விட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த உள்ளியையும் இந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கிறேன். நீங்க இதை வந்து நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க பட்டை அரைச்செடுக்காட்டிக்கு அந்த மிளகாயில இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்குல்ல அது வந்து மிதக்கும் கூழ்ல. ஸோ அதால வந்து இப்படி நல்லா பட்டை இதை நீங்க அரைச்செடுங்க. இது ஒரு செப்பரேட்டான பவுல்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறேன். இதில் வந்து இந்த கிரைண்டர் கழுவி எடுக்கிறதுக்கு நான் 1/4 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா கழுவி எடுங்க. நான் கழுவி இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இதை விடுவோம். இந்த கூடை வந்து நான் அரைச்சிருக்கிறேன். சின்ன ஒரு டிப் தாரன். நார்மலி வந்து இந்த பிலா கொட்டையை வந்து இதில் மேலே வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லை இந்த ஸ்கின் மாதிரி நான் அதை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண ஈஸியாக ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிலா கொட்டையை எடுத்து அப்படி 2 வெட்டிட்டு தண்ணியில் வந்து நனைய விடுங்க. ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நனைய விட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து இந்த தோலை நீங்கள் வந்து கழுவி எடுக்கலாம். ஸோ இந்த இருக்கு நான் இது 1.5 மணி நேரமாக இப்படியே விட்டு நான் இப்போ நான் உங்களுக்கு சுரண்டி காட்டுறேன். இந்த அவ்வளோ ஈஸியாக வருது. இந்த இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிப் உங்களுக்கு. இந்த ஒடியல் மாவு வந்து நான் அடைய வைக்கிறதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒடியல் மாவு இருக்குது 200 கிராம் எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 1/3 கப் இருக்குது. எடுத்து நான் அரிச்சு வச்சிருக்கேன். நான் சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு அரிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் அரிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல மென்னு சொன்னால் தும்பல் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அந்த அரிதட்டில் வரும். ஸோ இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து நல்ல பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து அளவண்டு இல்லை என்று சொன்னால் இதை வந்து நாங்கள் அடைய வைக்கணும். ஸோ இந்த மாவை வந்து 3 அளவுக்கு தண்ணி விடுங்க, பச்சை தண்ணி. ஸோ இந்த பச்சை தண்ணி அதில் விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் இதை அடைய வைக்காமல் தெளித்து ஊற்றாமல் இதை நீங்கள் இப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் இந்த கூழ் வந்து கசக்கும். ஸோ இதை அடைய வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த கூழ் வந்து கசக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 200 கிராம் போடுறேன்னு நீங்கள் 200 கிராம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஒடியல் மா போடுறது காரணம் ஒன்று வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து இந்த கூழுக்கு வந்து இந்த தடிப்பு தன்மையை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த மா போடுறது. நான் 2.5 கப் தண்ணி மாதிரி இதை நான் விட்டுருக்கிறேன். நல்லா தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் தான் இது நல்லா அடைஞ்சு வரும். உங்களுக்கு தெளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் அடைய விடுவோம். இந்த இருக்கு இந்த ஒடியல் மாவு வந்து நான் சரியா 15 நிமிஷம் அப்படியே அடைய விட்டேன். நான் நல்லா அடைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இதை தெளிச்செடுப்போம். இந்த இருக்கு பிரம்மண டிஷ்ஷில் வந்து இதை கவனமாக ஆட்டாமல் தெளிச்செடுங்க. இந்த இருக்கு திருப்பி ஒரு 2 கப் தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடைய விட போகிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக வர வரையும் இதை நீங்கள் அடைய விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து அடைய விடுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக தான் அடையக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வந்து டக்குன்னு அடைஞ்சிடும். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 அல்ல 4 தரம் இப்படி அடைய வச்சு ஊற்றி தண்ணி வந்து கிளியராக வர வரையும் இதை நீங்கள் அடைய வச்சுடுங்க. இந்த இருக்க இந்த ஒடியல் மாவை வந்து நான் 4 தரம் அடைய வச்சு நான் இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியராக வந்திருக்கு தண்ணி. முதல் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தண்ணி வந்து நல்லா கிளியராக வந்திருக்கு. இப்போ இதை நான் தெளிச்சு எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இதை நான் வந்து தெளிச்சிருக்கிறேன். இது ரெடி. ஸோ அந்த கூழை வந்து நான் காய்ச்சறதுக்கு இதில் வந்து 3.5 லிட்டர் தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்து இந்த தண்ணி வந்து இப்படி கொதிச்சோன்று கேட்க இந்த இருக்கு. இதில் நான் கழுவி வச்ச குத்தரிசி இருக்குது 1/2 கப் எல்லாடிக்கு 115 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இந்த உப்பு இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவிய விட போறேன். இப்போ ஒரு 12 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்று இருக்குது. அரிசி வந்து கூட அவிய தேவையில்லைன்னு சொன்னா என்ன வந்து அவிய விடணும். ஸோ நான் ஒரு 12 நிமிஷம் தான் அவிய விட்டினால் ஒரு 55% தான் இது அவிஞ்சிருக்கு. இது ஃபுல்லா அவியல. ஸோ அந்த 12 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து பிலா விதை இருக்குது. பிலா கொட்டை 200 கிராம். இப்போ இதை இதுல போடுங்க. இதில் வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குது 200 கிராம் மரவள்ளி கிழங்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க.
மரவள்ளிக்கிழங்கு கூட போட தேவையில்லைன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு கரைஞ்சி வந்தேன்னு சொன்னால் எண்ணெய் வந்து கூட திக்காயிரும். ஸோ அதால தான் நான் 200 கிராம் சேர்க்குறேன். இதில் வந்து 100 கிராம் பைத்தங்காய் இருக்குது. இந்த பைத்தங்காயம் இதில் போடுங்க. இப்போ வந்து இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன்னு சொன்னால் அந்த பிலாக்கொட்டை மற்ற பைத்தங்காய் வந்து கொஞ்சம் அவியறதுக்கு. ஸோ 5 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து இறால் இருக்குது 300 கிராம் இதில் போடுங்க. இதில் வந்து கெனவா இருக்குது 250 கிராம் கெனவா, இதையும் இதில் போடுங்க. ஊசிக்கனா தான் நான் போடுறோம். ஊசிக்கனா போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நண்டு இருக்குது 4 நண்டு, இல்லாட்டி 350 கிராம் நண்டு இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 கிலோ கொடுவா தலைமீன் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து என்ன 1 லிட்டர் தண்ணி இருக்குது, இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது, மஞ்சள் 2 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. ஸோ இந்த மஞ்சள் போடுற வந்து இந்த வெடுக்கு வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சுக்கொண்டு இதை மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு 12 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு இதில் நான் வந்து பழப்புளி வந்து திக்காக புளிஞ்சு வச்சுருக்கேன். 125 கிராம் பழப்புளி எடுத்து 3/4 கப் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சக்கையும் வராத அளவுக்கு நான் இதை பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ இதில் விடுங்க. இந்த இருக்கு இந்த உள்ளியும் காஞ்சமெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு கூட இதில் விடுங்க. உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. பட் கூழ் வந்து நார்மலி நல்லா உரைப்பாக தான் இதை விருப்பம். ஸோ அதில் தான் நிறைய போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இனி மூடாமல் ஒரு 10 நிமிஷம் இதை நாங்கள் கொதிக்க விடுவோம். இப்போ சரியாக இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. உப்பையும் புளியையும் செக் பண்ணி பாருங்க. புளியும் உப்பும் சரியாக இருந்தால் தான் கூல் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அதை அடைஞ்சு வச்சமில்ல இந்த ஒடியல் மா இதை வந்து இப்போ இதில் விடுங்க. உங்களுக்கு ஆகலம் திக்காக விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் குறைச்சி போடுங்க ஒடியல் மாவை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒடியல் மா நீங்கள் போட்டா பிறகு இப்போ நீங்கள் கூழ் குடிக்க போகிறோன்னு வைங்க. நீங்கள் அந்த கூழ் குடிக்க வந்து சில்வர் கரண்டி வைக்காதீங்க. சில்வர் கரண்டி வச்சிங்கன்னு சொன்னால் கூழ் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக ஆயிடும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ திக்காக விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் வேணுமென்று சொன்னால். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் கொதிக்க விடுவோம். ஆனால் இடக்கிட வந்து கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷமாக இதை நான் கொதிக்க விட்டுனான். இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முருங்கை இலை இருக்குது. இந்த முருங்கை இலை போடுறது காரணம் வந்து ஒன்று டேஸ்டாக இருக்கும், 2வது வந்து கடல் உணவண்டபடியாக சூடாக இருக்கும். அந்த சூடை வந்து வெட்டுறதுக்கு தான் இந்த முருங்கை இலை போடுறது. 70 கிராம் முருங்கை இலை இருக்குது. இப்போ இதில் போடுங்க. ஸோ முருங்கை இலை நான் போட்ட பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த சூட்லேயே இந்த முருங்கை இலை வந்து அவிஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கிறத நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்புலேருந்து எடுத்து விடுங்க. ஏன்னு சொன்னால் ஒடியல் மா மரவள்ளிக்கிழங்குலாம் போட்டோடைய அடுப்பில் சூட்டில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து தடிச்சிடும், திக்காயிரும். ஸோ அதில் வந்து ஹீட்லேருந்து மற்ற இன்னொரு அடுப்புக்கு மாற்றி விடுங்க. நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து குடிக்கேக்க வந்து தேங்காய் சொட்டை எடுத்து அதை கடிச்சு இதை நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டே வேற ஒரு லெவல். ஸோ எனிஹாவ் இந்த கூழ் செய்து முடிஞ்சது.